ஹலோ வணக்கம். நீங்கள் உரிமையில் பேச்சுரிமையை பற்றி எல்லாரும் பேசுகிறீங்க. ஆனால் பேச்சுரிமையை விட முக்கியமாக ஒவ்வொருத்தருக்கும் சிந்திக்கிற உரிமை இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ நம்ம சுயமாக சிந்திக்கிற உரிமை நம்ம கையில் தான் வச்சுக்கணும். இன்னொருத்தர் நம்ம என்னவா ஆகணும்னு டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடிமையான மாதிரி, ரைட்டா? ஸோ உங்களுடைய சுய சிந்தனையில் நீங்கள் என்னவா ஆகணும், என்ன செய்யணுங்கிறத நீங்கள் சுயமாக சிந்திங்க. அந்த உரிமையை நீங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க, ரைட்டா? இது எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேல் படிப்பு படிக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஜினியராக ஆகணுமா, இல்லை டாக்டர் ஆகணுமா, லாயர் ஆகணுமான்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு +2 வரும்போது ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்க, ரைட்டா? அதே நேரத்தில் இன்னொருத்தர் நீ டாக்டர் ஆகணுங்கிறதுனால நமக்கு இஷ்டமே இல்லாமல் நீட் எழுதுறது, அதுக்கப்புறம் இதுவான அப்புறம் தப்பான முடிவு போகிறது, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன ஆகணுன்றதை டிசைட் பண்ணுங்க. அண்ட் இன் கேஸ் அந்த கோர்ஸ் கிடைக்கலன்னா அடுத்தது என்ன சாய்ஸ் அப்படின்னு நீங்கள் சுயமாக உங்களுக்கு பிடிச்சதை டிசைட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? அந்த உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் சுயமாக சிந்திச்சு, நேர்மையாக சிந்திச்சு, அது முயற்சி எடுத்து அது அடைய பாருங்க, ரைட்டா? அப்போ தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக வாழ்ந்த மாதிரியும் இருக்கும், சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி இருக்கும். இன்னொருத்தருக்காக நம்ம வாழறதுக்காக கிடையாது நம்ம வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், ரைட்டா? அவங்க பெற்றவங்களாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஓவர் இட் இஸ். வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்ககிட்ட தான், உங்களுடைய சிந்தனை உங்களுடைய உரிமை, ரைட்டா? அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் என்னவோ ஆகணுன்றத கிளீனாக டிசைட் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த முயற்சி எடுங்க, அது மாதிரி ஆகி வெற்றி அடைங்க. ஓகேங்களா?